ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேரமல் எசன்ஸ் தான் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணது வந்து கிறிஸ்மஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து டேட் எக்ஸ்பிரி ஆக போகுது. ஸோ இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கோ பவுடர், மைதாக்கு மேலேயே வந்து நான் வெயிட் மிஷின் வச்சுருக்கேன். இது ஐசிங் சுகர், பின்னாடி பேக்கிங் சோடா, ஈஸ்ட் வச்சுருக்கேன். இங்கே கேக் ஜெல், பின்னாடி வந்து பவுடர்ட் சுகர், நியூட்ரல் கிளேஸ் ஜெல்லு, பின்னாடி 1 லிட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்கரைன் 1 kg வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆயில் ஒரு கேனு, இங்கே வந்து ஃபுல்லாக எசன்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் வந்து எசன்ஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பட்டர் எசன்ஸ், மில்க் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஹனி கேக் யூஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் வந்து ரசமலாய் க்ரஷ்ஷு, பைனாப்பிள் க்ரஷ்ஷு, ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அது மாதிரி க்ரஷஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பின்னாடி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோலை நான் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு விசிபிளாகவும் இருக்கும், என்ன வச்சுருக்கோம், எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஓகே, செகண்ட் ரோவில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள் ஃபாண்டன்ட் வச்சுருக்கேன். சின்ன பாக்ஸ் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள்ஸ், எல்லா வெரைட்டி டைப்ஸ், மோஸ்ட்லி ஸ்ப்ரிங்கிள்ஸ் அழகாக இருந்தாலே நான் வந்து பார்த்து வாங்கிடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக, ஆக்சுவலாக இதோட பேர் எனக்கு தெரியல, இதுவுமே நான் வச்சுருக்கேன். இது கூடையே நம்ம வச்சுருந்தோன்னா நம்மளுக்கும் மறக்காது, டக்குன்னு தேடவும் மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அக்ரலிக் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நியூவாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஜெல் கலரு, அப்புறம் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே இந்த ஒரு சின்ன பாட்டில் எசன்ஸு, சின்ன பாட்டில் எசன்ஸ் எல்லாமே இந்த செகண்ட் ரோல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனான பாக்ஸ் தான். ஸோ கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது எனக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பைப்பிங் பேகு, நாசல் எல்லாமே ஒரே இதிலே தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், இன்னும் நான் வாங்கி யூஸே பண்ணாமல் வச்சுருக்கேன். இனி இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பட்டர் பேப்பர் இதில் வச்சுருப்பேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸு கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் பாலு, ஃபாண்டன்ட் கட்டரு, பென்னு, ஃபாண்டன்ட்டில் எழுதுகிற பென் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அந்த மேட்டுமே அது கீழேயே நான் வச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸு, பேலட் நைஃபு, பெருசு இந்த பக்கம் வச்சுருக்கேன், சின்னது எல்லாமே இங்கே உள்ளே வச்சுருக்கேன். பாட்டிலு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் செகண்ட் ரோ ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து தேர்டு ரோ. இந்த ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், டேட்ஸு, கிரேப்ஸு, பட்டர்ஸ்காட்ச் நட்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் மோல்டு, ஏகப்பட்ட மோல்டு வச்சுருக்கேன். இன்னும் நிறைய மோல்டு நான் யூஸே பண்ணலை.
மோல்டு எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் பிளெண்டரு, பின்னாடி வந்து க்ரின் லேப்பு, அதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே யூஸ் பண்ணுற பேஸ்ட்ரிகேட் கவர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே டிஷ்யூ பேப்பர், இங்கே கேக் டெக்கரேட் பண்ணுற டாப்பர், பர்த்டே டாப்பர், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பூன்ஸு, இதுக்கு மேலே சாக்லேட் ரேப் பண்ணுற ஷீட்டு, கேக் பாப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்காக வாங்கின பிளேட்டு, அப்புறம் கேண்டிலு, அப்புறம் செலோ டேப், அதுக்கப்புறம் கீழே ஆல்ஃபபெட் கட்டர்ஸே ஏகப்பட்ட கட்டர்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிட்டு ஒன்று இப்போ புதுசாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் விவேகாஸ் ஏஜென்சியில். அதுவுமே நான் உங்கள் கூட சொல்லியிருப்பேன். அதோட ரிவ்யூவுமே சீக்கிரம் போடுறேன். 3rd ரோவில் இந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். 4th 5th ரோ வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இதில் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக கப் கேக்ஸு, ஜார் கேக் பாக்ஸு, அப்புறம் வேறு டிஸ்ட்ரிக்கு நம்ம கேக்லாம் ப்ரௌனிஸ்லாம் சென்ட் பண்ணுறோம், பிஸ்கெட் சென்ட் பண்ணுறோன்னா அதோட பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே டர்ன் டேபிள், அதுக்கப்புறம் கப்ஸு, அப்புறம் மிக்ஸ் பண்ணுற பவுலு, கப் கேக் மோல்டு, இங்கே வந்து ட்ரே எல்லாமே வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4th ரோ. 5th ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கேக் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் மைதா, கார்ன்ஃப்ளவர், டால்டா, அந்த மாதிரி தேவையான ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஓவராலாகவே நான் இப்படி தான் ஃபுல்லாகவே அடுக்கியிருப்பேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.